ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் தீபாவளி ஸ்பெஷல் சூப்பர் ஈஸியான ரவா லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தீபாவளி அப்போது ஸ்வீட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கலையேன்னு கவலைப்படாதீங்க. இதை நம்ம ரொம்ப சுலபமாக சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சர்க்கரையை பவுட்ரு பண்ணணும். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது 200 கிராம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. கூடவே 4 ஏலக்காய், அதோட விதைகள் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சர்க்கரையாக பவுட்ரு பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ அடுத்தது நம்ம நட்ஸை கொஞ்சம் நெய்யில் வறுத்துட்டு அப்படியே ரவா லட்டு பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதும் இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பும் கொஞ்சம் பாதாமையும் இடித்து வச்சுருக்கேன். அப்படி இல்லைனா கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் உலர்ந்த திராட்சை சேர்த்துட்டு, திராட்சை இந்த மாதிரி பலூன் மாதிரி வந்ததும் இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். அவ்வளோதான், நட்ஸை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது மீதி இருக்கிற நெய்யை சேர்த்துக்கோங்க. நான் மொத்தத்தில் 4 டேபிள் ஸ்பூன் நெய் வச்சுருந்தேன். ஃபஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தோம். மீதி இருக்கிற 3 டேபிள் ஸ்பூன் நெய்யை இப்போ நான் சேர்த்துருக்கேன். நெய் உருகுனதும் இதில் 1 கப் ரவை சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த கப்பால் ரவை அளக்குறோமோ அதே கப்பில் மீதி எல்லாமே அளந்துக்கோங்க. சேர்த்துட்டு ரவையை கொஞ்ச நேரம் நம்ம வறுத்து வச்சிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. கரிஞ்சிடக்கூடாது. ரவை நல்லா வறுபட்டு வரட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரவை சூப்பராக வறுபட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்க்கும்போது ரவா லட்டுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் 1/2 கப் துருவின தேங்காய் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷம் போல் நம்ம மிதமான தீயில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பால் சேர்க்கணும். நான் 1/2 கப் காய்ச்சின பாலை ஆற வச்சு எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆனில் தான் இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஒரே டைம் ஃபுல்லாக சேர்த்துறாதீங்க. அப்போது ரொம்ப கெட்டி ஆயிரும் எல்லாம் சேர்ந்து. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து விடுறப்போ அப்படியே பூ போல் உதிரி உதிரியாக வரும். ரவை அப்படியே பூ போல் உதிரி உதிரியாக வரும். அது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கட்டி எதுவும் தட்டாது, அழகாக அப்படியே சாஃப்டாக உதிர்ந்து வரும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா பால் எதுவுமே மீதி இல்லை. ரவை நல்லா அப்படியே உதிரி உதிரியாக வந்திருக்கு. பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வரணும். தண்ணி ஈரப்பதம் எதுவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி பூ போல் வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். மாற்றிட்டு இது கூடவே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்தோம்ல சர்க்கரை, அதை சேர்த்துக்கோங்க. கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருந்தா நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டோம் அப்படின்னா அப்படியே அந்த சர்க்கரை லைட்டாக கரைஞ்சி அந்த ரவையோட நல்லா ஊறிடும். அப்போ நம்ம ரவா லட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நமக்கு ஈஸியாக லட்டு பிடிக்க வரும். நல்லா சாஃப்டாக உதிரி உதிரியாக இருக்கும். இதோட நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெய் வேணும்னாலும் நம்ம இந்த ஸ்டேஜில் நெய் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை. இது அப்படியே நமக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். கொஞ்சம் பெரிய சைஸ் லட்டில் நமக்கு 12 பீஸ் கிடைக்கும். பாருங்கள், எல்லாமே சூப்பராக ரெடியாக இருக்குது. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. நமக்கு ஒரு 10-15 நிமிஷத்துலேயே அழகாக செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பர் சாஃப்டாக இருக்குன்னு. அவ்வளோதான். டடா, அவ்வளோதான். நம்மளோட ரவா லட்டெல்லாம் அவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.